பராசரர் என்ற முனிவருக்கு 6 குழந்தைகள் இருந்தாங்க. 6 பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் இவர்கள் குளிக்கும் போது தண்ணீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டு இருந்தாங்க. அதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள், தவளைகள் எல்லாம் வேதனைப்பட்டது. இதை பார்த்த பராசர முனிவர், தண்ணீரை அசுத்தப்படுத்த கூடாது, சிவபெருமானாக நினைத்து தண்ணீரை வழிபட வேண்டும். அதனால் நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டாராம். ஆனா அப்பா சொல்ல எந்த பிள்ளைதான் உடனே கேட்டிருக்காங்க? 6 பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் தண்ணீரில் கும்மாளம் போட்டாங்க. இதனால் பல மீன்கள் இறந்து போய்விட்டது. இதை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு, குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக மாற கடவது என்று சாபமிட்டு விட்டாராம். உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறிவிட்டார்கள். தவறுக்கு வருந்திய அவர்கள், சாப விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு, பார்வதி அருளால் விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாராம். மீன்களாக மாறிய 6 பேருமே அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்துவிட்டது. அதனை அந்த மீன்கள் பருகியதால் 6 பேரும் முனிவர்களாக மாறினாங்க. 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூருக்கு சென்று தவம் செய்யுங்கள், அங்கு முருக கடவுள் அருள் புரிவார் என்ற ஒரு அசரீரி ஒலித்தது. அதன்படியே அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்தாங்க. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் அவர்களுக்கு கிடைத்தது. சிவனின் அருளால் 6 முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகம். அதனால் அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர். இவ்வாறு பராசரின் மகள்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.